குழந்தை, பச்சளவு குழந்தை. சிவா, என்னடா இது அக்கிரமம்? நட, எங்க இருந்து கொண்டு வந்து அந்த இடத்துக்கு நட. நட. போடா. அட பாவி, உனக்கு ஏண்டா இந்த துர்புத்தி? ஐயோ, நான் என்னடாப்பா செய்வேன்? நீ எந்த தாய் பெற்ற பிள்ளையோ? அம்மா, இது உன் குழந்தையா? ரட்சியை ஞாபகமாக கழுத்துல போட்டாயாமா? எங்க ஸ்வர்ணம்? குழந்தையை ஒரு தரம் உன் கைகளால் எடுத்துக்கொள்ளுமா, பார்த்து சந்தோஷப்படுறேன். அடாத பழி பாவத்திற்கு ஆளானாலும் உன்னை பார்த்து கொண்டு உனக்காகவே நான் உயிரோடு இருக்கிறேனே. எங்கே இருக்கிறாய் கண்ணே? ஹனுமான், எங்களை எவ்வளவோ ஆதரித்தாயே என் கண்மணியை என்ன செய்தாய் ஹனுமான்? ஹனுமான், நாகராஜா, என்னை கொண்டுவிடு. கணவனையும் குழந்தையும் பிரிந்த மகா பாவினார். நீ பாவியல்ல தாய், பாவைகள் பண்பு நிறைந்ததே. உன்னால் நான் புனிதமடைந்தேன். சௌபாகியவதி, 100 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பூலோகத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த போது பட்சி ராஜாவான கருடன் மோத என் தலையில் உள்ள இந்த மாணிக்கம் தவறிவிட்டது. அன்று முதல் என் வாழ்க்கையே இருண்டு விட்டது. மாதரசி மஞ்சள், நீ செய்த உதவிக்கு என் சிறு காணிக்கை இந்த மாணிக்கம். இதனால் நீ நல்ல நிலையை அடைவாய். கை நழுவு விடாமல் காப்பாற்றிக் கொள்ளம்மா. கைகள் இருந்தால் தானே காப்பாற்றிக் கொள்வதற்கு. இல்லாமல் என்ன? தன்யனானே நாகராஜா, தன்யனானே. உன்னை போன்ற உத்தமிக்கு உதவி செய்ததான் நான் தன்யனானே. அம்மா, ஏற்றுக்கொள். சிவா, என் குழந்தைக்கு, நம்ம ஸ்வர்ண மஞ்சரிக்கு நம் மீது தயவு பிறந்து விட்டது. புறப்படு, சீக்கிரம் புறப்படு. அம்மா மஞ்சள், மகிமைகள் நிறைந்தது இந்த மாணிக்கம். இதை கையில் வைத்திருப்பவர்களுக்கு இதன் ஒளியினால் எதிரிகள் வசமாய் கைப்பொம்மையாக ஆடுவார். மேலும் மனதில் நினைத்ததெல்லாம் இந்த மணியிலே காணும். அப்படியா? மகிமையுள்ள மாணிக்கமே, என் மகன் எங்கே? என் செல்வம், என் மகன் என் தந்தையிடம் இருக்கிறானா? சிவா, என் செல்வத்தை அழைத்து வருகிறாயா? மாணிக்கமே, என் கணவர் எங்கே இருக்கிறார்? சுவாமி, என் கணவர் ஆபத்தில் இருக்கிறார். என் கணவர் ஆபத்தில் இருக்கிறார். நாகராஜா, என் கணவரை காப்பாற்றுங்கள். உன் மாங்கல்யத்தின் மகிமையை உன் மணாளனை காப்பாற்றும். இதன் ஒளியின் உதவியை கொண்டு உன் கணவனை அடைந்து கொள். சேமமாக செல். பயப்படாதே.
எல்லோரும் கடைசி முறையாக காளியை பிரார்த்தித்துக் கொண்டு தலை வணங்குங்கள். தாயை மதிக்காமல் சதியே புரிந்த சண்டாளா மூடா மூடுவாயை
ஸ்வர்ணா ஸ்வர்ணா என் ஸ்வர்ணா உனக்கு கைகள் எப்படி வந்தன? இதோ நாகராஜன் கொடுத்த இந்த மாணிக்கத்தால் தங்கள் தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்து விட்டது. இதன் மகிமையா அந்த மாயாவையும் துறந்து விட்டான். அந்த பாதகன் செய்த சரியா அடாத பழிபாவத்திற்கு ஆளாகி படாத கஷ்டங்களையும் அனுபவித்தார். என் மகன் எங்கே? எங்கே என் செல்வம்? வருகிறார். என் தந்தை அவனை அழைத்துக் கொண்டு வருகிறார். அப்படியானால் உடனே அந்த காதகன் குகையில் தவிக்கும் கன்னி பெண்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டு மாமாவையும் மகனையும் சந்திப்போம். போகலாம். அம்மா சிவா, ஏண்டா இங்க இருக்கு? அதோ என் தந்தை வருகிறார். உங்கள் பேரனோடு வருகிறார். கண்ணே, என் செல்வமே, என் செல்வமே. செல்வா, இவன் உயிருடன் இருக்க வேண்டும் என்றால் அந்த மணியன் கைக்கு வர வேண்டும். இல்லை என்றால் என் செல்வத்தை என்னிடம் கொடு. கொடுக்க வேண்டுமா? இதோ உயிரை வாங்கி விடுகிறேன். உட்காருங்கள். அம்மா, சொன்ன மந்திரி இளவரசர். என் செல்வமே, என் செல்வமே. யார் இந்த புண்ணியவாங்க? என் சம்சாரத்துடைய சகோதரி எனக்கு கொடுத்த கல்யாண பரிசு இந்த குள்ளனுங்க. என் பேரனை காப்பாற்றிய புண்ணியவான். உங்களுக்கு என் நன்றி. உங்களை என் உயிருள்ள வரையில் மறக்க மாட்டேன். மங்களம் உண்டாகட்டும்.